स्वगत सच्चिदानंदे मिळोनी स्वगत सच्चिदानंदे मिळोनी स्वगत सच्चिदानंदे मिळोनी शुद्ध सत्वगुण विनलीरे. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் போன காணொளி வரைக்கும் மகாராஜ் அகமது நகர், மலிநகர் போன்ற இடங்களில் செய்த லீலைகள் மற்றும் பக்தர்கள் அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தோம். இந்த காணொளியிலிருந்து மகாராஜ் பூனேல இருக்கிற அவருடைய பக்தர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மகாராஜ் பூனேக்கு போகும் பொழுதெல்லாம் மெஹந்தலேவாடா அப்படின்னு ஒரு இடத்துல தான் முக்கியமாக தங்குவார். அந்த மெஹந்தலேவாடாக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னா ராவ் சாஹேப் மெஹந்தலே மற்றும் அவருடைய மனைவியான தாய் சாஹேப் மெஹந்தலே. அந்த இடம்தான் மகாராஜ் முக்கியமாக பூனேவில் தங்குற இடமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாமா சாஹேப் தேக்னே அப்படிங்கிறவருடைய வீட்டில் தான் மகாராஜ் நிறையா நாள் தங்கியிருக்கார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுதுதான் மகாராஜ் சமாதியும் அடைஞ்சார். இந்த மெஹந்தலேவாடா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு மரத்தால் ஆன ஒரு இடமாக இருந்தது. இப்போ அந்த வீடு கால வெள்ளோட்டத்தில் வேற ஒரு நிலை மாறி இருக்கு. ஆனால் மகாராஜுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான இடம் அப்படின்னு சொன்னால் அது மெஹந்தலேவாடா தான். அந்த மெஹந்தலேவாடாக்கு சொந்தக்காரரான ராவ் சாஹேப் மெஹந்தலே எப்படி மகாராஜுடைய பக்தராக மாறினார் அப்படிங்கிறதும், தாய் சாஹேப் மெஹந்தலேவை எப்படி மகாராஜ் ஒரு புண்ணிய பணிக்கு அமர்த்தி அவருடைய வாழ்க்கையை ஒரு சேவகியாக அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ராவ் சாஹேபுடைய முழு பெயர் பல்வந்த் ராவ் கண்டேராவ் மெஹந்தலே. ஆனால் அவரை மரியாதை நிமித்தமாக எல்லாரும் ராவ் சாஹேப் மெஹந்தலே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய மூதாதையரான சர்தார் அப்பா பல்வந்த் மெஹந்தலே அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் பானிபட் போரில் பங்கேற்று கொண்டு மராட்டிய படையில் அவர் முக்கியமான பங்கு வகித்தார். சர்தார் மெஹந்தலேவாடா அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினார். அந்த இடம் பூனேல ரொம்ப ஒரு பிரபலமான இடமாக இருந்தது. கால வெள்ளோட்டத்தில் அந்த கட்டடம் இப்போ வேறு விதமாக மாறிப்போச்சு. அந்த இடத்துல தான் மகாராஜ் ராவ் சாஹேப் மற்றும் அவருடைய மனைவியான பத்மாவதி, அந்த அம்மாவை தாய் சாஹேப் அப்படின்னு கூப்பிடுவாங்க, பல வருஷங்கள் மகாராஜ் அங்கே தங்கி அவர்களை ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனார். ராவ் சாஹேப் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார். அவர் வெளிநாட்டுக்கு போய் சட்டம் பயின்று பேரிஸ்டராக திரும்பி வந்தார். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அக்கா சாஹேப் அப்படின்னு ஒரு பெண்மணியோட திருமணம் நடந்தது. அந்த பெண் யார் அப்படின்னா சாங்லி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு மகாராஷ்டிரால. சாங்லி ராஜாவின் மகள். இவர்கள் திருமணம் நடந்து அதுக்கப்புறம் பாம்பேல அவர் வக்கீல் தொழிலை செஞ்சுன்னு வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா சாஹேபுக்கு திடீர்னு உடம்பு நோய் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த அக்கா சாஹேப் இறந்ததுக்கு அப்புறமாக ராவ் சாஹேப் ரொம்ப நிலை குலைஞ்சு போயிடுறார். அவர் இனிமே பாம்பேல தங்கி தன்னால் அந்த தொழிலை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை அவருக்கு உண்டானதுனால அவர் தன்னுடைய சொந்த ஊரான பூனேவுக்கு திரும்பி வரார். பூனேவில் அவருடைய மெஹந்தலேவாடா அப்படிங்கிற அந்த பெரிய இடத்துல தங்கறதுக்காக வரார். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவருக்கு ஒரு தனிமை அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு குழந்தைகள் கூட இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப தனிமையாக இருந்தது. ஆனால் அப்பப்போ அவருடைய நண்பர்கள் பலர் அவருடைய தனிமைக்கு மருந்தாக செயல்பட்டாலும் அவருடைய தனிமையும் அவருடைய சோகமும் ரொம்ப அதிகமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் அவருடைய நண்பரான டாக்டர் பத்கம்கர் மற்றும் சர்தார் நானா சாஹிப் மிரிக்கர் 2 பேரும் இவருடைய நிலையை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு நான் உன்னை சில ஞானிகள் கிட்ட கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ராவ் சாஹேபும் சரி நம்மளுடைய நிலை மாறும் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகிறார். தாதா மகாராஜ் அப்படிங்கிறவர் பாம்பேல இருக்கிற கண்டேவாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு தியானேஸ்வரி பிரவச்சனம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு ராவ் சாஹேப் அவர்களோட போகிறார். அங்கே போன உடனே அவருக்கு திடீர்னு பார்த்தானா அந்த தியானேஸ்வரி மேலே அவருக்கு ஈர்ப்பு அதிகமாகுது. தொடர்ந்து பல தியானேஸ்வரி சம்பந்தமான பிரவச்சனங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார்.
இப்படி தொடர்ந்து அவர் தியானேஸ்வரி பிரவச்சனங்களுக்கு போயிட்டு வந்தாலும் அவருடைய மனசுல இருந்த வருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சது. ஆனாலும் அவருக்கு இன்னும் முழுமையாக அவர் அந்த நிலையிலிருந்து வெளியில வரல. இதை கவனிச்ச அவருடைய நண்பரான சர்தார் மிரிக்கர் ராவ் சாஹேபை சந்திச்சு, இப்பதான் கோர்ட் வந்து இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கு, நீ என்னோட அகமது நகருக்கு வரியா அப்படின்னு கேட்குறார். அகமது நகர்ல ஒரு சித்த யோகி தங்கியிருக்கார், அவரை நம்ம சந்திச்சோம் அப்படின்னாக்க உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சித்த யோகி வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வேற மாதிரியா தெரிவர், ஆனா அவர் ஒரு மகா யோகி, ரொம்ப தெய்வீக புருஷர். அவருடைய வெளி தோற்றத்தை வச்சு அவரை பத்தி நீ எந்த வகையிலும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ராவ் சாஹேபுக்கு சர்தார் மிரிக்கர் ஒரு எச்சரிக்கை கொடுத்து தான் அவரை கூட்டின்னு போறார். அதை பற்றியெல்லாம் வெளி தோற்றத்தை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் எந்த கவலையும் இல்லை, எனக்கு அவர்கிட்டேருந்து ஆறுதல் கிடைச்சதுன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவ் சாஹேபும் சர்தாரோட நகருக்கு, அதாவது அகமது நகருக்கு வர்றதுக்கு தயாரானார். 2 பேரும் பூனேவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அகமது நகர் போய் சேர்றாங்க. ராவ் சாஹேப் முதலாக மகாராஜா அன்னைக்கு தான் சந்திக்கிறார். அன்னைக்கு பார்க்கும் பொழுது மகாராஜ் ஒரு மெத்தையில படுத்துட்டு இருக்கார். ஒரு குஷன்ல அப்படியே சாஞ்சுண்டு வேஷ்டியும் ஒரு முழுக்கை சட்டையும் போட்டுட்டு இருக்கார். ஆனா அவருடைய கைகளும் கால்களும் ஒரு ஊனமுற்ற தோற்றத்துல இருக்கு. அவருடைய தலை வந்து ஒரு மாதிரி கலைஞ்சு போயிருக்கு. அவருடைய கண்கள் வந்து ஒரு குடிகாரருடைய கண்கள் போல இருக்கு. கையில சிகரெட்டை வச்சுட்டு தனக்கு தானே சிரிச்சுட்டு ஒரு சித்த நிலையில இருக்கார். சர்தார் மிரிக்கர் அவருக்கு எவ்வளோ சொல்லியும் ராவ் சாஹேபுக்கு அவரை பார்த்த உடனே இவர் என்ன சித்த யோகியா, என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணித்து. அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே அமைதியா நின்று பார்த்துட்டே இருக்கார். சர்தார் மிரிக்கர் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ண அப்படின்னு சிக்னல் கொடுக்கிறார். ராவ் சாஹேப் மகாராஜுடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். மகாராஜ் அவருடைய முதுகலை வேகமா அடிச்சுட்டு, வா குழந்தாய், நான் உனக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நீதான் நவநாதர்கள்ல பர்தரி மகாராஜா. உன்னுடைய பிங்களை இப்ப இறந்து போயிட்டா. வெளிப்புறமா இருக்கிற அழகு மற்றும் செல்வத்தை இழந்து நீ காணப்படுற இப்போ உட்புறமா அழகையும் செல்வத்தையும் தரப்போற தியானேஸ்வரிய நீ சந்தோஷமா அனுபவிக்க போற. தியானேஸ்வரி தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்க போறது அப்படின்னு சொல்லி மகாராஜ் அவரை ஆசீர்வாதம் பண்றார். ராவ் சாஹேப் இப்ப இருக்கிற அவரோட நிலைய பர்தரி மகாராஜாவுடைய நிலையோட அவர் ஒப்பிட்டு பேசுறார். பர்தரி மகாராஜா யாருன்னா நவநாதர்கள்ல ஒருவர். இப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கிற உஜ்ஜைன் மாநகருடைய அரசராக இருந்தவர் பர்தரி மகாராஜா. அவருடைய மனைவியான ராணி பிங்களை மீது அவருக்கு அதீதமான அன்பு. ஒரு நாள் அவர் பிங்களையுடைய அன்பை சோதிக்க விரும்பி தான் இறந்து போயிட்டா மாதிரி நடிக்கிறார். நிஜமாகவே மகாராஜா இறந்து போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு பிங்களை நினைச்சுண்டு அவ தன்னைத்தானே எரிச்சுண்டு தற்கொலை பண்ணிடுறா. அந்த காலத்துல சதி அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதாவது கணவன் இறந்து போனார்னா அவரோடைய சேர்த்து மனைவியும் எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தன்னைத்தானே அவ வந்து எரிச்சுண்டு அவ வந்து இறந்து போயிடுறா. இதை பார்த்துட்டு பர்தரிக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுறது. ஏன்னா தான் விளையாட்டா பண்ண ஒரு விஷயத்தினால தன்னுடைய அன்பு மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிறது அவருக்கு தாழ முடியாத சோகத்தை கொடுத்தது. அவர் அந்த சோகத்திலிருந்து வெளியில வரவே இல்லை. பர்தரி சுடுகாட்டிலேயே 12 ஆண்டுகள் அங்கேயே இருக்கார், அந்த இடத்தை விட்டு வெளியில வரவே இல்லை. இந்த பர்தரியோட நிலையை பார்த்த தத்தாத்திரேயர் என்ன பண்றார் அப்படின்னா, கோரக்நாத் கிட்ட சொல்லி நீ போய் பர்தரிநாத்துக்கு யோகத்துடைய சக்தியை வந்து விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். கோரக்நாத் போய் பர்தரிய சந்திக்கிறார். சந்திச்சு அவருக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பிங்களையுடைய உருவத்தை வரவழைக்கிறார். அதாவது இந்த உருவம் அப்படிங்கிறது வெறும் மாயை அப்படின்னு அவருக்கு போதனை பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு லீலையை பண்றார். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கோரக்நாத் பர்தரிநாத்துக்கு தீட்சை அளித்து அவரை நாத் சம்பிரதாயத்துக்குள்ள சேர்க்கிறார். இந்த மாதிரியான நிலைதான் ராவ் சாஹேப்புக்கும் இருக்கு அப்படிங்கிறத மகாராஜ் அந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்றார். அதாவது உருவம் என்பது வெறும் மாயை, அதற்குள்ள நம்ம சிக்கி தவிக்க கூடாது. எது உண்மையோ அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மனித பிறவியோட நோக்கம் அப்படிங்கிறத மகாராஜ் அவருக்கு சுட்டி காட்டுறார். அது மட்டும் இல்லாம தியானேஸ்வரியில அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நிறைய போதனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி காட்டுறார். நமக்கு நல்லாவே தெரியும், மகாராஜ்
திக்கி திக்கி பேசக்கூடியவர். அவருடைய வார்த்தைகள் வந்து சரியாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. முதல் தடவை மகாராஜா சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த தொடுதல்லையே என்ன பண்ணிட்டார் மகாராஜ் அப்படின்னா, அவருக்கு பேரானந்த நிலையை கொடுத்துட்டார். ராவ் சாஹேபுடைய முதுகுல தொட்டதன் மூலமாக அவருக்கு தீட்சை கிடைத்தது. பேரானந்த நிலையில ராவ் சாஹேப் இருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் அதீத அன்பை உணர்ந்தார். அன்றிலிருந்து ராவ் சாஹேப் மகாராஜுடைய உன்னத தன்மையை புரிஞ்சுண்டு அவருக்கு அத்தியந்த சிஷ்யராக மாறி போனார். காலம் கடந்து போயிட்டே இருந்தது. ராவ் சாஹேபுடைய குடும்பத்தினர் அவரை இன்னொரு திருமணம் செஞ்சுக்கும்படி ரொம்ப வற்புறுத்தினாங்க. அவரால் எதுவும் மறுக்க முடியல. அதனால மிராஜ் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த தாஜி சாஹேப் பட்வர்தன் அப்படிங்கிறவருடைய கடைசி தங்கையை அவர் திருமணம் செஞ்சிட்டார். அவருக்கு திருமணத்தின் மேல பெரிய நாட்டம் இல்லை. அதுவும் இல்லாம அவர் இந்த ஆன்மீக பாதையில போனதுக்கு அப்புறமாக துறவிகள் ஞானிகள் அவர்களுடைய தொடர்பு அதிகமாக இருந்தது. அதனால அவருக்கு திருமண வாழ்க்கை மேல அவ்வளோ ஒரு பற்றுதல் இல்லை. ஆனா பெரியவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை மறுக்க முடியாம அவர் திருமணம் செஞ்சிட்டார். இந்த திருமண வாழ்க்கை நல்ல முறையில இருக்குமா அப்படிங்கிறது கூட அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணிட்ட அந்த பெண் இவரோட ரொம்ப சின்ன வயசு. அதனால அவளுடைய தேவைகளை இவரால் பூர்த்தி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட அவருக்கு சந்தேகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆன்மீக பாதைக்குள்ள அந்த பெண் தன்னோட சேர்ந்து பயணிப்பாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த பெண்ணுக்காக தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் பூனேயிலிருந்து கிளம்பி பாம்பேக்கு போய், அந்த பெண்ணுடைய பேர் பத்மாவதி. அவளை எல்லாரும் தாய் சாஹேப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பத்மாவதியோட தன்னுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிச்சார். பத்மாவதியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அவர் நிறைய வேற தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு டென்னிஸ் விளையாடுறது, நிறைய பார்ட்டிலெல்லாம் போய் கலந்துக்கிறது போன்ற விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஆன்மீகத்து மேலே விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளையும் கூட்டிட்டு தியானேஸ்வரி பிரவச்சனங்களுக்கு போவார். 2 பேருக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரியான லைஃப் இருந்தால் கூட ஒரு பரஸ்பரமான அன்பு இருக்கா அப்படிங்கிறது அவ்வளோவா தெரியல. ரொம்ப ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக அவர்கள் இல்லை. அவர் மகாராஜ் கிட்ட சில அறிவுரைகள் கேட்டார். அதுக்கு மகாராஜ் வந்து என்ன சூழ்நிலை இருக்கோ அதுபடி நடந்துக்கோ, எதுவும் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கொடுத்தார். இது வரைக்கும் தாய் சாஹேப் மகாராஜை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அதனால அவளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவா ஒரு நாட்டம் இல்லாத நிலையில தான் இருந்தா. தாய் சாஹேப் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு சோகமான நிலையில தான் இருந்தா. அவளுக்கு மகாராஜை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால அவள் என்னைக்கு மகாராஜை சந்திக்கிறாளோ அன்னைக்கு தான் அவளுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிறது அவளுக்கு அன்னைக்கு தெரியாது. ரொம்ப ஒரு சோகமான நிலையில ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அதுவும் இந்த மனுஷன் இப்படி இருக்காரே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம் மிகுதியாக இருந்தது. ஒரு நாள் தாய் சாஹேப் தன்னுடைய நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு பாம்பேல இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடற்கரையில அப்படி நடந்து உலாத்தின்னு இருந்தா. பேசாம இந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டுலாமா, இப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு பேசாம செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சுது. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு சின்ன கோவில் அந்த இடத்துல தென்பட்டது. அந்த கோவில் கிட்ட அப்படி நடந்து போறா. அந்த கோவில் யாரோடது அப்படின்னா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய மடம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய குரு. அவ கண்ணை மூடின்னு அந்த இடத்துல அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா மகாராஜ் கிட்ட. அவ காதுல அஷ்டவக்கர கீதா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து விழுது. யாரும் சுத்தி முத்தி பார்க்கறா, யாருமே இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தை அவளுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கு. என்னடா நடக்கிறது அப்படின்னு அவ யோசனை பண்ணிட்டே அப்படி நடந்து போய் கோவில் படியில போய் உட்கார்றா. அப்ப திடீர்னு யாரோ பேசுற குரல் கேட்கறது. தனியாவா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் பேசுற அந்த குரல் கேட்கறது. அப்படியே திரும்பி பார்க்குறா. அவர் யார் அப்படின்னாக்க ராவ் சாஹேபுடைய முஸ்லிம் நண்பரான திரு நூரி அப்படிங்கிறவர் தான் அங்கே நின்றுட்டு இருக்கார். அவர்கிட்ட தன்னுடைய நிலையெல்லாம் பற்றி சொல்றதுக்கு அவளுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்கு. அதனால ஒன்றுமே பேசாம அப்படி சமாளிச்சு வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டின்னு போயிடுறா. நூரியும் தாய் சாஹேபும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ ராவ் சாஹேப் ரொம்ப கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கார். எங்க தாய் சாஹேப் போனா அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கார். அவர் உடனே கோபமா கத்த ஆரம்பிக்கிறார். எங்க போன,
என்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறார். அப்போ அவருக்கு யாரோ ஒரு மூலமாக ஒரு தகவல் வருது, சங்கர் மகாராஜ் பிரதான் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு செய்தி வருது. உடனே அவருடைய கோபம் தணிஞ்சு போகிறது. இங்கே பிரதான் அப்படின்னு சொல்லப்படுறவர் நம்ம போன காணொலியில் பார்த்த ஜி.கே. பிரதான் இல்லை, இவர் வேற ஒரு பிரதானாகத்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க, மகாராஜ் ஜி.கே. பிரதானை 1942 தான் சந்திக்கிறார். ஆனால் இந்த நிகழ்ச்சி 1938க்கு முன்னாடியே நடந்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரதான் வேற ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்பப்படுறது. அதனால மகாராஜ் வந்த செய்தி கேள்விப்பட்டதும் ராவ் சாஹேபுடைய மூடு மாறிடுறது. உடனே தாய் சாஹேபை வா நம்ம போய் மகாராஜை பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். தாய் சாஹேபுக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கணவர் யாரோ ஒரு மகாராஜ், யாரோ ஒரு துறவி, யாரையோ ஒருத்தரை பார்க்கறதுக்கு கிளம்பிகிட்டே இருக்கார். என்ன வாழ்க்கைடா இது அப்படின்னு நொந்து போயிட்டு, சரி நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போக போகிறது போல இருக்கு அப்படின்னு வருத்தமாகி அவரோட கிளம்புறா. இதுதான் தாய் சாஹேப் முதல் முறையாக மகாராஜை சந்திக்கும் அந்த தருணம். மகாராஜை சந்திச்சதுக்கு அப்புறமா தாய் சாஹேபுக்கு என்ன நடக்கிறது, தாய் சாஹேபை மகாராஜ் என்ன மாதிரி நிலைக்கு உயர்த்துறார் போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்த காணொலியில் கேட்டு ரசிக்கலாம். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.